எப்படி இருக்க போகிறது 2026 தேர்தல் களம்? குறிப்பிட்ட மாவட்டங்களை பதம் பார்க்கிற டிட்வா புயல் செய்திகளையும் மீறி சட்டமன்ற தேர்தல் செய்திகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தொடர்ந்து மையம் கொண்டிருக்கு. 2026 தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் தான் தேர்தல் புயல் வலுவிழந்து கரையை கடக்கும் போல. கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல்ல ஒரே சுவாரஸ்யம் விஜய் களத்தில் இருக்கிறது தான். மற்றபடி 4 முனை போட்டிங்கிறது முடிவாகி கூட்டணிகளும் கிட்டத்தட்ட முடிவாகி இருக்கிற நிலையில தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமா இருக்குங்கிறத அரசியல் கூட்டல் கழித்தல்களோட கணக்கு போட்டு பேசிட்டு இருக்காங்க. பல தேர்தல்கள்ல திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதால இந்த ஆளும் கூட்டணியை வீழ்த்துற எதிர்கட்சிகள் அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேக்கான்னு 3ஆ பிரிஞ்சிருக்கிறதுனால திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுதுன்னு ஒரு பக்கமும், திமுக ஆட்சி மேல மக்கள் அதிருப்தியில இருக்கிறதால அதை அறுவடை செய்ய போறது பிரதான எதிர்கட்சியான அதிமுக கூட்டணி தான் இன்னொரு பக்கமும் பேசுறத பார்க்க முடியுது. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? தொடர் தோல்விகளை சந்திக்கிற அதிமுக 2026ல திருப்பத்தை ஏற்படுத்துமா? விஜய் தனிச்சு நிக்கிறதால யாரோட வாக்குகளை பிரிப்பாரு? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் வந்திருக்கிற தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கிறப்போ தேர்தலுக்கு முன்னால உருவாகிற மெகா கூட்டணி வெற்றிகளை உறுதி செஞ்சிருக்கு. அந்த வகையில 2 நாடாளுமன்ற, ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள்னு திமுக கூட்டணி மெகா கூட்டணியா வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு. இப்பவும் அதே கூட்டணி தான் 2026லையும் களம் காண போகுது. 2018ல திமுக தலைவரா மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதுல இருந்து 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இதுல ரொம்ப சின்ன கட்சிகள் வெளியேற, பெரிய கட்சிகள் இன்னும் அப்படியே கூட்டணியில தொடர பல சிறிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணி இல்ல, கொள்கைக்கான கூட்டணின்னு திமுக கூட்டணி அடையாளப்படுத்தப்படுது. அதே சமயம் தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக கூட்டணி விவகாரங்கள்ல தொடர் தடுமாற்றத்தை கொண்டிருக்கிறதா பார்க்க முடியுது. 2019, 2021 தேர்தல்களை பாஜகவோட இணைச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில தேர்தலை சந்திச்சுட்டு பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து எப்பவும் பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு அறிவிச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபின்னு கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திச்சு தோல்வியை தழுவிச்சு. தொடர் தோல்விகள்ல இருந்த அதிமுக 2026 தேர்தலுக்கு பாஜகவோட திரும்பவும் கைகோர்த்திருக்கு. தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக, ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருந்து அதோட வாக்கு வங்கி உயர காரணமாயிருந்த தினகரன், ஓபிஎஸ்னு பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணியில இருந்த தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளும் அதிமுக கூட்டணியில இப்ப இல்லைங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் 3ஆவது பெரிய கட்சியா உருவெடுத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனியா 2026 தேர்தலையும் எதிர்கொள்ள போகுது. பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற தாவேக்காவும் தனி கூட்டணினும் விஜயே முதல்வர் வேட்பாளர்னும் தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திமுக, அதிமுகங்கிற இருபெரும் திராவிட கட்சிகள் தான் கடந்த 50 ஆண்டுகளா மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு இவங்களோட செயல்பாடுகளை தாண்டி அவங்க வைக்கிற கூட்டணிகளும் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில 2006, 2016 தேர்தல்கள்ல தேமுதிகவோட தாக்கம் தேர்தல் முடிவுகள்ல எதிரொலிச்சதா சொல்லப்படுது. 2006 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி களமிறங்கின தேமுதிக தனிச்சு களமிறங்குச்சு. அந்த தேர்தல் முடிவுல மொத்தம் 153 தொகுதியில தேமுதிகவோட தாக்கம் இருந்துச்சு. இதுல தேமுதிக பிரிச்ச வாக்குகளால திமுக தனிச்சு 53 தொகுதியிலையும், கூட்டணியா 101 தொகுதியிலையும் வெற்றி பெற்றாங்க. அதே போல தேமுதிக பிரிச்ச வாக்குகளால அதிமுக தனிச்சு 46 தொகுதியிலையும், கூட்டணியா 53 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்கு. தேமுதிக வருகையால திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாம போனதா சொல்லப்பட்டு வரும் நிலையில திமுக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பும் அதே தேமுதிகவால கிடைச்சதுங்கிற புள்ளி விவரங்களும் 2006 தேர்தல் முடிவுகள்ல தெரிய வந்திருக்கு. இதே போல 2016 தேர்தல்ல விஜயகாந்த் தலைமையிலான மக்கள் நல கூட்டணியோட தாக்கம் தேர்தல் முடிவுகள்ல பிரதிபலிச்சிருக்குங்கிறதையும் அந்த தேர்தல் முடிவுகள்ல தெரிய வந்திருக்கு. 2016ல மீண்டும் ஆட்சிக்கு வந்த அதிமுக கூட்டணிக்கும் எதிர்த்து நின்ன திமுக கூட்டணிக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் 1% குறைவாகவே இருந்திருக்கு. அந்த சமயத்துல தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வந்திருந்தா தேர்தல் முடிவுகள் வேற மாதிரியா இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு.
ஒரு தேர்தலோட முடிவுகள் இப்படித்தான் இருக்குங்கிறத அந்த சமயங்கள்ல நிலவர அரசியல் சூழ்நிலைகள் முடிவு செய்யுது. ஆனா கடைசி நேரத்துல காட்சிகள் மாறி முடிவுகளும் மாறி இருக்குங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. குறிப்பா கூட்டணிகளை தாண்டி ஒவ்வொரு கட்சியோட தேர்தல் அறிக்கைகள் வெற்றிகளை தீர்மானிச்ச வரலாறுகளும் இங்க இருக்கு. 1967 தேர்தல்ல 3 படி அரிசி லட்சியம் 1 படி அரிசி நிச்சயம்னு அண்ணா அறிவிச்சது தொடங்கி 2021 தேர்தல்ல மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம்னு வாக்குறுதிகள் திமுகவோட வெற்றிகளை எளிதாக்கி இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிறத முன் வச்சு எதிர்கட்சிகள் இந்த தேர்தலை சந்திக்கிற நிலையில அதே காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கிற எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்தா 2026ல ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிற விமர்சனங்களும் முக்கியத்துவம் பெறுது. கடைசி நேர கூட்டணி மாற்றம் தாவேக தொடங்கி திமுக வரையிலும் வெளியிட போற தேர்தல் அறிக்கைகள்னு கடைசி நேரத்துல 2026 தேர்தலுக்கான காட்சிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்கிறதும் யதார்த்தமாயிருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல வாரங்கள்ல அரசியலோட திசை மாறி தமிழகத்தை ஆளும் உரிமை எந்த கூட்டணியிலையும் மையம் கொள்ளலாம்.